புதினா கொத்தமல்லிலாம் இது போல் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 10 டேஸ் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாங்க. கொத்தமல்லி வந்து நீங்கள் கட் பண்ண வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா லீஃப் போர்ஷனாக இருக்கிறத வந்து தனியாக கட் பண்ணிக்கோங்க. கீழே வேருக்கு மேலே கொஞ்சம் தண்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்டை மட்டும் ரசத்துக்குள்ளே போட்டால் சூப்பராக இருக்குங்க. மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே தனித்தனியாக அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த லீஃப் போர்ஷனில் எங்கேயாவது பழுத்த தலை இருக்கா அப்படின்னு பார்த்து அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. 1-2 அழுகி இருந்தாலும் சீக்கிரமே எல்லாம் அழுகி போயிடும். செக் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே புதினாவையும் ஆஞ்சு எடுத்து வச்சிட்டேங்க. இதுலேயும் பழுப்பு தலை இருந்தால் அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தலையை மட்டும் எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத்தில் ஃபேனுக்கு கீழே இது போல் வந்து ஒரு 30 நிமிஷம் வச்சுருந்தாலே போதுங்க. நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிரும். அது ட்ரை ஆகிற கேப்பில் பார்த்தீங்கன்னா புதினா தலையெல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்டை இது போல் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு டம்ளர் இல்லை பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு நெல் பங்குன்னு ஒரு இடத்துல வச்சுருங்க. 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர் விட்டுருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம புதினா தலை வீட்லேயே கிடச்சிருங்க. இது போல் வச்சுட்டு வரல அப்படிங்கிற 2-3 ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தலையாக வாங்கிட்டு வந்த உடனே இது போல் கட் பண்ணி வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் அந்த தண்டை போட்டு வச்சிங்கனாலும் அழுகி தான் போகும், வராது. ஸோ ஃப்ரெஷ்ஷான தண்டை எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிற தண்டை வச்சிங்கனால சீக்கிரம் வேர் விட்டு நல்லா தலைஞ்சு வரும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் கொத்தமல்லி புதினா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. யூஸ்வலாக எல்லோரும் இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் போடுவீங்க. அது போல் பண்ணாமல் இது போல் காட்டன் கிளாத் வச்சு மூடி வைங்க. கண்டிப்பாக 10 நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.